தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கு முக்கியமாக தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை குறித்தே தாழ்வாக, நாம் ஒன்றுக்கு உதவாத முடியாது, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஒரு ஆண்டவர் பார்க்கக்கூடிய பார்வையே வித்தியாசமாக இருக்கிறது. எப்படியாக இருக்கிறது? கர்த்தர் பலவீனனையும் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார், பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார். தேவன் பார்ப்பது மட்டுமல்ல, தேவன் பலவீனனை பராக்கிரமசாலியாக பார்த்து அவனோடு பேசி அவனை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகின்ற பொழுது ஒரு சோர்வுற்ற ஒரு வாலிபன் அவன் ஒரு பராக்கிரமசாலியாக மாறுகிறான் என்று நம்ம வேத வசனத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகார வசனம் 12-13 கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அந்த நாட்களில் மீதியானர்கள் மிகுதியாக பெருகினாங்க. அப்படி இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினாங்க. அன்றைக்கு தலைவர்களோ ராஜாக்களோ நியாயாதிபதிகளோ கிடையாது அவர்களுக்காக முன்னின்று யுத்தம் செய்வதற்கு, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு. அப்படிப்பட்ட வேளையிலே கிதியோன் அங்கே ஆலைக்கு சமீபமாய் ஓரத்தில் நின்று அங்கே பதற கோதுமைகளை அடித்து கொண்டு இருக்கிறான். அந்த வேளையிலே கிதியோனுக்கு தேவனுடைய தூதன் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே என்று அவனை கூப்பிடுகிறார். இந்த பாருங்க, தேவன் அவனை ஒரு கோலையோ, நீ பலன் இல்லாதவனோ, இல்லை நீ பயப்படுகிறவனோ, நீ சோர்ந்து போனவனோ என்று அவனை அழைக்கல. அவர் பார்க்கிறாரு, பராக்கிரமசாலியே என்று பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய படிப்போ, உங்கள் குலமோ, உங்களுடைய கோத்திரமோ, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், என்னால் முடியாது, நான் படிப்பறிவு இல்லாதவனே, என்னையால் பெரிய காரியம் செய்ய முடியுமா, நான் ஏழ்மையானவனே, தாழ்மையில் இருக்கிறேனே என்று நீங்கள் மனநிலையில் இருந்தால், இன்றைக்கு உங்களை உருவாக்கினவர், உள்ளங்கையில் வரைந்தவர், உங்களை அவருடைய சாயலை படைத்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அருமையான பிள்ளையே, உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், உன்னை நான் மீட்டெடுத்து இருக்கிறேன், உனக்கு என்னுடைய சாயலை கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற நான் பெரியவராய் இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை, இஸ்ரவேல் ஜனங்களே ரட்சிக்கும்படியாக உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று கிதியோன் அழைத்தவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தான் அவங்க சொல்லலாம், நீ பாவியாக இருக்கிற, நீ ரொம்ப அக்கிரமக்காரனாக இருக்கிற, நீ புரோஜனமற்றவனாக இருக்கிற, ஒன்றுக்கு உதவாதவனாக இருக்கிற என்று அவன் சொல்லுற அந்த வார்த்தையை காதில் போடாதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியை இருக்கிற பலத்தோட போ, நீ மீதியானியரை முறியடிப்பா என்று சொன்னார் பாருங்க. அதே தேவன் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு? என்னுடைய மகனே, சர்வ வல்லமுள்ள தேவனாக நான் உனக்கு வல்லமையை கொடுக்க விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உன்னை பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்வதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன். உனக்கு நீ உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய எண்ணங்களை மாற்று, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். ஏனென்றால் ஆண்டவர் பலன் இல்லாதவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், உங்கள் சோர்வை நினைக்காதீங்க, குலத்தை நினைக்காதீங்க, உங்களுடைய ஏழ்மையை நினைக்காதீங்க, உங்களால் முடியாதுங்கின்ற அந்த எண்ணங்களை மனசில் மாற்றி போட்டு, கர்த்தர் உங்களை விசேஷித்த விதனாக, கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய உங்களை பார்க்கிற பார்வை வித்தியாசமான ஒரு பார்வை. உங்களை குறித்து மேன்மையாக ஆண்டவர் பார்க்கிறார். மேன்மையான காரியங்களை இந்த பூமியில் நீங்கள் செய்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார்.